Hello everyone, welcome to Yarn Wonders. ஸோ வீக் 2 ஆஃப் கிரானி ஸ்கொயர் வெனஸ்டேயில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் கிரானி ஸ்கொயர். ஸோ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஹார்ட் கிரானி ஸ்கொயர் பண்ணுறதுக்கு நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் யான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா 2 கலரில் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஹார்ட், ஆக்சுவலாக இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இந்த ஹார்ட், இது பேசிக் கிரானி ஸ்கொயர் தான். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி கலர் சேஞ்ச் பண்ணி ஹார்ட் ஷேப் கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ரெட் கலர் யான் எடுத்துக்கிறேன். மேஜிக் சர்க்கிள் மேக் பண்ணி 3 செயின் போட்டு 2 டபுள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மேஜிக் சர்க்கிள், ஸோ ஒரு செயின் போட்டுட்டு ரிமைனிங் 2 செயின். இப்போ டபுள் crochet 1 2. ஸோ 2 டபுள் crochet மேக் பண்ணியாச்சு. ஸோ டயக்ராமும் பார்க்கணும். 2 டபுள் crochet, அதுக்கப்புறம் 2 செயின், ஒரு கிளஸ்டர், அதுக்கப்புறம் 2 செயின், ஒரு கிளஸ்டர், 2 செயின், ஒரு கிளஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நான் வந்து ஃபஸ்ட்டு ரோவோட ஸ்கொயர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 3 டபுள் crochet, two chain, 3 double crochet. Two chain, again 3 double crochet. Okay, so total of 4 cluster complete பண்ணிருக்கோம். So 4 cluster complete பண்ணிட்டு இந்த ரிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட் எண்ட் பண்ணுறது வந்து ஆஃப் டபுள் crochet போட்டு நம்ம எண்ட் பண்ணலாம். ஸோ ஆஃப் டபுள் crochet வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் 3 செயின் ஒரு டபுள் crochet போட்டோம் இல்லையா? ஸோ அப்படி போடும்போது ஒரு வி கிரியேட் ஆகும், ஒரு வி ஸ்டிச் கிரியேட் ஆகும். ஸோ அந்த விக்கு கீழே நீடில் வந்து இன்செர்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு யான் அவுட் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பின்னாடி எக்ஸஸ் த்ரெட்டையும் நீங்கள் ஹைட் பண்ணிகிட்டே வந்துடணும். ஓகே, இப்போ ஆஃப் டபுள் crochet போட்டு நம்ம வந்து ரோ 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ரோ 2. ரோ 2 பார்த்தீங்கன்னா திரும்பி சேம் கலர் யான் தான். 3 செயின் மேக் பண்ணி ஆஃப் கார்னர் கிளஸ்டர் நம்ம வந்து மேக் பண்ணுறோம். ஸோ 3 செயின் 2 டபுள் crochet. ஸோ 2 டபுள் crochet மேக் பண்ணியாச்சு. இப்போ கார்னர் கிளஸ்டர். ஸோ கார்னர் கிளஸ்டர் என்னது? 3 டபுள் crochet, 2 செயின், 3 டபுள் crochet. ஸோ 3 டபுள் crochet மேக் பண்ணிவிட்டு 2 செயின், 3 டபுள் crochet. Again corner cluster, 2 chain, 3 double crochet, corner cluster, 2 chain, 3 double crochet,
இப்போ ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த கார்னர் போயிடும் அங்கேயே எண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே நம்ம எண்ட் பண்ண போகிறோம். 3 டபுள் crochet போட்டுட்டு ஒரு ஆஃப் டபுள் crochet போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ 3 செயின் ஒரு டபுள் crochet போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே அண்டர் த வீ இருக்கு இல்லையா, அதில் நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஆஃப் டபுள் crochet போடலாம். ஸோ நீங்கள் அடுத்தது இந்த ஆஃப் டபுள் crochet போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அடுத்த ரோ என்ன கலர் யானில் வந்து மேக் பண்ணிக்காங்க பார்க்கணும். பார்த்தீங்கன்னா சேம் கலர் தான். ஸோ நம்ம வந்து ஆஃப் டபுள் crochet போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். 3 செயின், டூ டபுள் crochet போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது இந்த டயக்ராமில். ஸோ இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணோம். ஸோ நம்ம லாஸ்ட்டு ஒரு டபுள் crochet போட்டோம் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு திரும்பி பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 2 லூப்பில் நீங்கள் எடுக்கும் போது கலர் சேஞ்ச் பண்ணி அந்த வழியாக எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வரும்போது அடுத்த ஆஃப் டபுள் crochet நீங்கள் மேக் பண்ணும்போது இதை வந்து நீங்கள் மொத்தமாக சேர்த்து yarn out பண்ணிடணும். ஏன் ரெண்டு த்ரெட்டையும் வச்சு நான் வந்து ஃபுல்லாக yarn out பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து இதை வந்து வெறுமனே இதை நான் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து நான் டபுள் crochet மேக் பண்ணுறேன்னா பின்னாடி நான் கலர் சேஞ்ச் பண்ணது தெரியும், நீட்டாக இருக்காது பார்க்க இல்லையா. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நான் வந்து டபுள் crochet மேக் பண்ணுறேன். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணது வந்து அவ்வளோ விசிபிளாக தெரியாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பின்னாடி வந்து இந்த ரெட் கலர் யானையும் வந்து ஹைட் பண்ணிகிட்டே கொண்டு வாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் 2 டபுள் crochet போடும்போது இந்த ரெட் கலர் யான் வந்து கொண்டு வந்துடுங்க லாஸ்ட் இந்த 2 லூப் வழியாக. ஸோ நீங்கள் யானும் டைட் பண்ணிக்கோங்க இழுத்து. இப்போ கார்னர் கிளஸ்டர் மேக் பண்ணுறோம். இந்த டயக்ராமில் அடுத்த கார்னர் கிளஸ்டரில் வந்து ஒன்லி ரெட் கலர். ஸோ 3 டபுள் crochet, 2 செயின், 3 டபுள் crochet. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைட் கிளஸ்டர். சைட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெட் யான் தான். ஸோ கலர் சேஞ்ச் பண்ண வேணாம், டைரெக்டாக சைட் கிளஸ்டர் நம்ம மேக் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த கார்னர் கிளஸ்டரில் பிளாக் கலர் இருக்குது. ஸோ அகெயின் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ கார்னர் கிளஸ்டர் பண்ணிவிட்டு 2 செயின், 3 டபுள் crochet. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சைட் கிளஸ்டரில் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அகெயின் சேம் ப்ராசஸ்.
ஓகே. ஸோ இதுலேயும் கலர் சேஞ்ச் அடுத்தது பண்ணியிருக்காங்க. கார்னர் கிளஸ்டர், டூ செயின், கார்னர், கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் கலர் யான், சைட் கிளஸ்டர், ஸோ லாஸ்ட்டு வந்து 3 டபுள் crochet, ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே எண்ட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஆஃப் டபுள் crochet போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ரோ வந்து சேம் கலர் ஒரே ஒரு யான் யூஸ் பண்ண போதும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்படியே என்ன பண்ண போகிறோன்னா இந்த யானை அப்படியே கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 செயின், 2 டபுள் crochet, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ டயக்ராமில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆஃப் கார்னர் கிளஸ்டர் மேக் பண்ணிவிட்டு சைட் கிளஸ்டர் 2 மேக் பண்ணியிருக்கேன். இப்போ கார்னர் கிளஸ்டர், ஸோ இங்கே வந்து பின்னாடி எக்ஸஸ் த்ரெட் இந்த ரெட் கலர் யான் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் கட் பண்ணிடலாம். பின்னாடி ஹைட் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ இப்போ கண்டினியூ பண்ணலாம். சைட் கிளஸ்டர், again side cluster, corner cluster, side cluster, corner cluster,
side cluster. ஸோ 2 சைட் கிளஸ்டர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த எண்டிங் அங்கேயே வந்து எண்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 டபுள் crochet போட்டு அங்கே நம்ம எண்ட் பண்ணிடலாம். ஸோ 3 டபுள் crochet போட்டு ஆஃப் டபுள் crochet போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு செயின் போட்டு கட் பண்ணிவிடுங்க த்ரெட்டை. ஸோ ஆர்ட் கிரானி ஸ்கொயர் வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இந்த எக்ஸஸாக இருக்குது யானை வந்து நீங்கள் வந்து பின்னாடி ஹைட் பண்ணிவிடுங்க. crochet நீடில் வச்சு நீங்கள் ஹைட் பண்ணிடலாம். ஸோ கிரானி ஸ்கொயர் பேக் சைடில் இருக்க எக்ஸஸ் த்ரெட்டும் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஃபைனலி ஹார்ட் கிரானி ஸ்கொயர் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன கிரானி ஸ்கொயர் மேக் பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.